இந்த வீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐடி பார்க்குக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அது வந்து நம்ம மாடியில் போய் காட்டுறேன். 30க்கு 15ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்பேஸ், 2 கார், அப்புறம் 2 வீலர் கூட நிறைய நிறுத்திக்கலாம். 5க்கு 10ங்கிற அளவில் ஒரு பெரிய சிட் அவுட் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் மெயின் டோர் மட்டும் இல்லைங்க, பெட்ரூமோட டோர்ஸுமே 7 அடிக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் ஒரு லக்ஸரிஸான 3 BHK வீடு போட்டிருந்தோம். நம்ம சொந்தங்களுக்கு அதை கொடுத்து வைக்கலைங்க, வேறு யாரும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அதே லொக்கேஷனில் ஒரு 4 BHK வீடு பார்க்க வந்திருக்காங்க. இந்த வீடு 3.25 சென்ட் இடம். வீட்டுக்கு முன்னாடி 40 அடியில் பெரிய ரோடு அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த சைடு வீடு இருக்குது, அந்த சைடு வீடு இருக்குது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அப்புறம் ஹெட்ரூமோட சேர்த்து 2685 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. முன்னாடி ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா 30 அடியில் இருக்குது, உள்ளுக்குள்ளே 55 அடி, ஆக மொத்தம் 3.25 சென்ட் இடம். இது வந்து தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐடி பார்க்குக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அது வந்து நம்ம மாடியில் போய் காட்டுறேன். மாடியில் போய் பார்த்தா இன்னும் நல்லா வியூ தெரியும். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர், அப்புறம் உட்டன் பிளாங்க் வச்ச மாதிரியான டைல்ஸ் ஒர்க்கு, அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கிரே கலர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி வேவிங் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பால்கனி சின்னதாக ஒரு ஓப்பன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறக்கே இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒரு சின்ன சின்ன ஸ்பாட்லைட்லாம் மாட்டி யூனிக்காக டிசைனாக அமைஞ்சிருக்கு. இது வந்து வீட்டோட மெயின் கேட்டுங்க, தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது. மெயின் கேட் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 2 காரை அட் அ டைமில் நம்ம அப்படியே ஏற்றிக்கலாம். அந்த ஓப்பன் பண்ணி விட்டோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் சிஎன்சி லேசர் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டலில் இந்த மெயின் கேட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 30க்கு 15ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்பேஸ், 2 கார், அப்புறம் 2 வீலர் கூட நிறைய நிறுத்திக்கலாம். அந்த மாதிரி பெரிய பார்க்கிங் ஸ்பேஸாக நல்லா லேவிஷாக அமைஞ்சிருக்கு. போர்ட்டிக்கோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித்து லைட் அந்த ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி காம்பினேஷனில் ஒரு கார் பார்க்கிங் ஹெவி டீட்டாச்சை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியுமே 3 பக்கம், லெஃப்ட் சைடு, பேக் சைடு, அப்புறம் ஈஸ்டர்ன் சைடு 3 பக்கமே நம்ம நடந்து வந்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்பேஸ் நிறையா அமைஞ்சிருக்கு. அப்புறம் போர்ட்டிக்கோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. வால்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா 2x4 சைஸில் வெர்டிஃபை டைல்ஸ் வந்து ஃப்ளோரிங்லேருந்து சீலிங் வரைக்குமே லே பண்ணியிருக்காங்க. இப்போ போர்ட்டிக்கோட ஃப்ரண்ட் சைடு, அதாவது சவுத்தன் சைடு காமன் வாலில் இந்த இபி மீட்டர் பாக்ஸ் எல்லாம் வந்துடும். போர் மோட்டருக்கான சுவிட்சு இதெல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. இப்போ போர்ட்டிக்கோவிலேருந்து நம்ம வீட்டோட மெயின் டோருக்கு போகிறோம். மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5க்கு 10ங்கிற அளவில் ஒரு பெரிய சிட் அவுட் அமைஞ்சிருக்கு. இந்த சிட் அவுட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே நம்ம இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த சிட் அவுட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஸஸ் அமைஞ்சிருக்கு. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேருந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க இந்த சைடு. இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. 7 அடிங்க இந்த வீட்டோட மெயின் டோர். இப்போ மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டோம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 17. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு ஒரு லைட் கலரில் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அளவு வந்து 2.25க்கு 5.25ங்கிற அளவில் பெரிய டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கும் லைட் சாண்டல் கலரில் மைல்டான டோனில் ஒரு பெயிண்டிங் ஒர்க். அது போக இந்த ஈஸ்டர்ன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ, அது வந்து யூபிவிசி விண்டோ ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வித்து மஸ்கிட்டோ நெட்டோட அமைஞ்சிருக்கு. இப்போது வந்து ஹாலோட நார்த்தன் சைடில் ஒரு பெரிய வால் மவுண்டட் டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில், ப்ரௌன் வித்து லைட் கிரே கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. ஷோகேஸ் திங்ஸில் வச்சுக்கிற மாதிரி நிறைய பார்ட்டிஷன் செல்ஃப் 2 சைட்லையுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே செட் ஆஃப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஒயிட் கலர் காம்பினேஷனில் ட்ராயர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேலே சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ்க்கு பாயிண்ட்டு செஞ்சுருக்காங்க. அப்புறம் வெஸ்டர்ன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா
யூபிஎஸ் இன்வெர்ட்டர் வச்சுக்கிற மாதிரி ஒரு இங்கே சாக்கெட்டு, அப்புறம் அந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நிறையா நம்ம வேண்டாத பொருள்லாம் இங்கே வச்சுக்கலாம். இப்போ லிவிங் ஹால் அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் இங்கே நம்ம பெட்ரூம் இருக்குங்க. சப்போஸ் நம்ம லிவிங் ஹாலில் ஒரு பூஜை யூனிட் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா அந்த சைடில் நம்ம வச்சுக்கலாம். அந்த கார்னரில் கரெக்டாக அந்த ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் மெயின் டோர் மட்டும் இல்லைங்க, பெட்ரூமோட டோர்ஸுமே 7 அடிக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஸ்ட்ராங்கான ரெடிமேட் ப்ளஸ் டைப் வுட்டன் டோர். இந்த பெட்ரூமோட டோர் நிலவு வந்து சால்வுட்டு. இப்போ நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இது வந்து கரெக்டாக வாஸ்துப்படி கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 10x16. இந்த பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் ஒரு கபோர்டு யூனிட் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே கிரானைட்டு தான், பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் இதுக்கு பக்கத்துலேயே அதே மாதிரி கிரானைட்டில் ஒரு ஷெல்ஃபோட கபோர்டு யூனிட் பண்ணியிருக்காங்க, வால்ட்ரோப் கபோர்ட். அப்புறம் லிண்டல் லெவலில் 16 அடிக்குமே உங்களுக்கு ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வென்டிலேஷனுக்கு ரெண்டுமே யூபிவிசி விண்டோ தான். ஆனால் வந்து இது ஒரு வுட் மெட்டீரியல் மாதிரி, வுட்லேயே ஒரு விண்டோ செஞ்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி யூபிவிசி மெட்டீரியல்லே இவங்க வந்து அந்த விண்டோஸை ஃபிட் பண்ணியிருக்காங்க, மெட்டல் கிரில்ஸ் கொடுத்து. அது போக மஸ்கிட்டோ நெட்டும் இருக்குது. அவ்வளோதான் இந்த வீட்டோட பெட்ரூம்ஸ் இது முடிஞ்சுங்க. இப்போ நம்ம இந்த அட்டாச்டு பாத்ரூம் பார்த்துடலாம். இந்த பாத்ரூமோட டோருமே ஹைட்டாக தான் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் இந்த பாத்ரூமோட டோரு. இந்த பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4.5x6. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு லைட் கலரில் கிளாஷ் லிப்பில் செராமிக் டைல்ஸ் வெட்டிப்பை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க 2x4 சைஸில். அது போக இங்கே கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ், வெஸ்டர்ன் கிளாசெட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. வந்தோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பாத்ரூமுக்கு தேவையான வென்டிலேஷனும் அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட கிச்சன் அண்ட் டைனிங் பார்த்துடலாம். இப்போ நம்ம லிவிங் ஹாலை கிராஸ் பண்ணி வீட்டோட கிச்சன் அண்ட் டைனிங் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து நம்ம போர்ட்டிகோவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த ஏரியாவும் நம்ம சைடில் செட்பேக் ஏரியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டோட ஜலமூலையில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வீட்டுக்கான தண்ணி தொட்டி அமைஞ்சிருக்கு. போரும் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 11x8. இங்கேயும் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அந்த டோர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா வீட்டோட மெயின் டோர் வந்து சவுத் ஃபேஸிங்கில் ஒரு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு டோர் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அது போக இங்கே ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிற மாதிரி. டவர் போல்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இந்த லேடிஸ் எல்லாம் இங்கே இருப்பாங்க, கிச்சன் ஏரியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஹைட் யாராச்சும் கம்மியாக இருந்தாங்கன்னா இந்த டவர் போல்டெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் சேம் அந்த போர்ட்டிக்கோ இந்த செட்பேக் ஏரியாவுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான வுட்டன் டோர் தான். இந்த டைனிங் ஏரியாவும் பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸி தான் வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு யூனிட் பண்ணியிருக்காங்க, சின்னதாக வால் மவுண்டட் கபோர்டு யூனிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வென்டிலேஷனுக்கு அங்கே ஒரு யூபிவிசி விண்டோவும் மாட்டியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் கிச்சன்லேருந்து நம்ம டைனிங் ஏரியாவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே கிராண்ட்லேயே ஒரு ஆர்ச் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியா. இதோட அளவும் 11x8 தான். கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து ஒரு டார்க் மெரூன் கலரில் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தண்ணியெல்லாம் இந்த க்ளீன் பண்ணோம்னா மடிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அந்த 2 திட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா திக்னஸாக அமைஞ்சிருக்கு. இது வந்து வீட்டோட ஈஸ்டர்ன் சைடில் சிம்னி மாட்டிக்கிற மாதிரி இங்கே ஒரு ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் இங்கே கீழே வந்து சிலிண்டர் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் செஞ்சுருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே கிரே கலர் தீம் வித்து சில்வர் பீடிங் டிசைன்ஸில் ஹேண்டில்ஸ் கொடுத்து மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஆயில் புல்லோ ட்ரே இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. இது பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அதை கீழே வச்சுக்கலாம். அது போக கிச்சன் பேக் சைட்லேயும் இந்த கிளாஸ் டோர் கொடுத்து விசிபிளாக தெரிகிற மாதிரி, கிராசரிஸ் எல்லாம் விசிபிளாக தெரிகிற மாதிரி வுட்டன் ஷெல்ஃபோட பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. அது போக அடிஷ்னலாக இங்கேயும் பண்ணியிருக்காங்க. சவுத்தன் சைட் வால் மவுண்டட் டைப்பில் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட லிண்டல் லெவல்லையும் கிரே கலர் தீமில்
ஒரு ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வெஸ்டர்ன் சைடு நார்த் வெஸ்ட்டு கார்னரில் இது வந்து ஆர்வம் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன், அதுக்கு சாக்கெட்டு பண்ணியிருக்காங்க. அது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில் சிங்க்கு மாட்டியிருக்காங்க. இது வந்து இந்த போர் வாட்டருக்கும் இது வந்து நல்ல தண்ணிக்கான இதுக்கு பைப் கனெக்ஷன் மாட்டி கொடுத்துருவாங்க. அது போக கிச்சனோட வென்டிலேஷனுக்கு இங்கே ஸ்லைடிங் டோர் டைப்பில் யூபிவிசி விண்டோவும் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், மற்ற ஃபோர்த் பெட்ரூமும் பார்த்துடலாம். லிவிங் ஹாலிலேருந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கு, நல்லா ஒய்டாக அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஹேண்டல்ஸை எஸ்எஸ் ஸ்டீலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க, அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக அந்த ரேப் கவர் வந்து சுற்றி வச்சுருக்காங்க. சப்போஸ் நம்ம வீடு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா இப்படி வச்சுக்கலாம், இல்லாட்டி இதை எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே ஒரு பெரிய பேசேஜ் அமைஞ்சிருக்குங்க. அந்த சைடு நார்த்தன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், இந்த சைடில் 2 பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பெட்ரூம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட மொத்தளவு பார்த்தீங்கன்னா 8x17ங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு பின்னாடி 2 சைடில் பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோஸ் 2 மாட்டி வச்சுருக்காங்க, கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி. இது வந்து நார்த்தன் சைடு வால் அமைஞ்சிருக்க வால் மவுண்டட் டிவி யூனிட்டுங்க. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க வால்ரூஃப் கபோர்டுக்கு. 2 லெவல்லையும் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் பேட்டர்னில் இந்த வால்ரூஃப் கபோர்ட் லேப் கபோர்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த அட்டாச்டு பாத்ரூமோட மொத்தளவு 4.5x8. ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலர் தீமில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு ஒரு யூனிக்கான பேட்டர்னில் சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே லே பண்ணியிருக்காங்க. இங்கேயும் கீசருக்கான ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. அப்போக பைப் ஃபிட்டிங்ஸ், வெஸ்டர்ன் கிளாசட் இது எல்லாமே ரெடியாக மாட்டி வச்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் அண்ட் ஃபோர்த் பெட்ரூம் பார்த்துலாம். செகண்ட் பெட்ரூம் க்ராஸ் பண்ணி வெளியே வந்ததும் இந்த லிவிங் ஹாலோட ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 10x11. இப்போது இந்த லிவிங் ஹாலை க்ராஸ் பண்ணி நம்ம தேர்ட் பெட்ரூமுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த தேர்ட் பெட்ரூமோட மொத்தளவு 16x17. இது ஒரு கிங் சைஸ் பெட்ரூம். இங்கேயும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த டிவி யூனிட் மாதிரியே இங்கே ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரௌன் வித் லைட் கிரே கலர் தீமில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஸ்பாட்லைட்டு, ஷெல்ஃப் வச்சுக்கிற மாதிரி, ஒரு ஷோகேசிங் செல்ஃப் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து எல்லா பெட்ரூம்ஸ்லேயுமே பண்ண மாதிரி ஒரு வார்ட்ரோப் கபோர்ட், கிரானைட் ஷெல்ஃப் கொடுத்து வார்ட்ரோப் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. 2 லெவல்லையும் 16 வரைக்குமே ஆர்சிசி லேப்டாப் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய யூபிவிசி விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமுங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் பார்க்குறீங்கன்னா ஒரு வாக்கின் வார்ட்ரோப் டைப்பில் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 6x4. அப்படியே இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா கிராஸ் பண்ணி உள்ளே வந்ததும் 8x6ங்கிற அளவில் இந்த அட்டாச்டு பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த அட்டாச்டு பாத்ரூமில் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்வார் பிராண்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷவர் யூனிட்டை. அது போக வெஸ்டர்ன் கிளாசட், கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ், வென்டிலேஷனுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஒரு யூனிக்கான பேட்டர்னில் ஒரு என்ன கலர்னே ஒரு ப்ரௌன் வித் ப்ளூ கலர் தீமில் ஒரு கிரானைட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு டைல்ஸ் ஒர்க் தான், ஆன்டிஸ்கிட் டைல்ஸு 2x4 சைஸில் அமைஞ்சிருக்கு. பாத்ரூமோட வாலுக்கும் அதே பேட்டர்னில் ஒயிட் வித் காம்பினேஷனில் 2x4 மேட் ஃபினிஷிங் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட ஃபோர்த் பெட்ரூம் பார்த்துடலாம். லிவிங் ஹாலை கிராஸ் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ் பார்த்திங்கன்னா 20x5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பேசேஜில் நிறைய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி அந்த லிவிங் ஹாலிலேருந்து இந்த பேசேஜோட ஃப்ரண்ட் சைடு வரைக்குமே நிறைய விண்டோஸ், யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வீடு பக்கத்தில் இருந்தாலும் நல்லா வெளிச்சமாக இருக்குது. அது போக இங்கே ஒரு ஓப்பன் டைப்பில் ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ரோடு பார்த்துக்கிற மாதிரி. இப்போ நம்ம வீட்டோட ஃபோர்த் பெட்ரூமுக்கு ரீச் ஆகிட்டோங்க.
இந்த 4th பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 11ங்கிற அளவில் கிட்ஸ் பெட்ரூமாக வந்துருக்கு. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு தெரிகிற மாதிரி இந்த விண்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த வுட் கலர் காம்பினேஷனில் யூபிவிசி விண்டோஸ் தான், ஆனால் வுட் கலர் காம்பினேஷனில் இருக்குது இந்த விண்டோஸ் பார்க்குற வரைக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வால்ட்ரூஃப் கபோர்டு, இந்த கிரானைட் வச்சு வால்ட்ரூஃப் கபோர்ட் 2 லெவலில் லேஃப்ட் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த அடுத்து நம்ம வீட்டோட டெரஸ் போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச்ட் பாத்ரூம் ஃப்ரண்ட் சைட்லேயே அமைஞ்சிருக்கு. இது வந்து 4க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே ரெடியாக மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட டெரஸ் போயிடலாம். டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் அமைஞ்சிருக்குங்க. இதுவும் நல்லா ஒய்டராக தான் அமைஞ்சிருக்கு. நல்லா ஃப்ரீயாக நடந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேர் கேஸை. இதோட ஃப்ளோரிங்க்கும் ஆன்டிஸ்கிட் கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஆண்டர்ஸும் எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளேருந்தே இந்த ஸ்டெப்பு போகுதுங்க. அதுக்கு வந்து இங்கே ஹெட்ரூம் கட்டியிருக்காங்க. ஹெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. ஒன்று அந்த சைடில் இருக்குது, 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் ஒரு யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இந்த டெரஸ் ரீச் ஆனதும் ஃப்ளோரிங்க்கு டெரக்கோட்டா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஃபுல்லாமே இந்த லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக டெரக்கோட்டா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நான் வீடியோவோட ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் தான் லொக்கேட் இருக்குது. அதுதான் அந்த ஐடி பார்க். அந்த பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அதான் கோயம்புத்தூர் சரணம்பட்டி கீரநத்தம் ஐடி பார்க். இந்த டெரஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 1 சைட் கார்னரில் 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான கல்லும் அமைஞ்சிருக்கு. அப்புறம் பில்லர்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்துலேயே தான் லொக்கேட் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியும். இந்த வீடு லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 1,30 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டீமோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோஸோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ரவி.